ஆப்ஷனல். இதை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி எவ்வளோ ஹூவரிங் பண்ணாலும் எவ்வளோ இன்சல்ட் பண்ணாலும் ஆனது ஆச்சு போனது போச்சு. ஒரே ஒரு விஷயந்தான், நாம் அவங்களுக்கு என்னென்ன டியூட்டியெல்லாம் பண்ணணுங்கிறத ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். எதெல்லாம் ஆப்ஷனல், அவங்க மேனிப்புலேட் பண்ணி சில ஃபேவரிசம் வாங்கிக்கிறாங்கல்ல, அதை கொஞ்சம் லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். 2 லிஸ்ட்டையும் தனியாக பிரித்து வச்சுட்டு எதெல்லாம் அவங்களுடைய டியூட்டியோ அது எல்லாத்தையும் நீங்கள் செய்யுங்க அவங்களுக்காக. உங்களுக்கு தெரியும்ல அவங்க எவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்கிறது வேறு, உங்களால் என்ன பண்ண முடியும், நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. அந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள். அதில் இன்னும் நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்கன்னா நான் என்னென்ன அடுத்து சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு டியூட்டியை வந்து நீங்கள் செய்யுங்க. எதெல்லாம் ஆப்ஷனலாக இருக்கோ அந்த விஷயங்களை தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்கள நீங்கள் லவ் பாமிங் பண்ணுறேன், இல்லை அவங்கள நீங்கள் வந்து அப்படியே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறேன், ஒரு பரவாயில்லப்பா ஒரு 6 மாதம் அவங்களுக்காக நம்ம சாட்டுக்கு எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு அவங்கள நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு விஷயத்தை இது பண்ணிவிட்டு நான் வர்றேன் நீங்கள் நினச்சிங்கன்னா 6 மாதம் இல்லைப்பா, 6 வருஷம் ஆனாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது.